அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 46 சிற்றினம் சேராமையிலிருந்து குறள் எண் 454 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறள் பாருங்க, மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு. மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு. மனத்து அப்படின்னா உள்ளத்தின் கண், உளது அப்படின்னா உள்ளது, போல அப்படின்னா ஒத்திருப்ப, காட்டி அப்படின்னா புலப்படுத்தி, ஒருவருக்கு அப்படின்னா ஒருவருக்கு, இனத்து அப்படின்னா இனத்தின் கண், உளது அப்படின்னா உள்ளது, ஆகும் அப்படின்னா ஆம், அறிவுன்னா உணர்வு. இதோட விளக்கம் பாருங்க, ஒருவனுக்கு சிறப்பறிவு மனதின் உள்ளது போல காட்டி அவன் சேர்ந்த இனத்தில் உள்ளதாகும். ஒருவனுக்கு உண்டாகும் அறிவு முற்பட்ட மனதுள்ளது போல தோன்றி பின் தான் சேர்ந்த இனத்தினுண்டான அறிவாகும். ஒருவனுக்கு அறிவு மனதிலேயே உண்டாவது போல தோற்றுவித்து அவன் சேர்ந்த இனத்திற்கேற்பவே உண்டாகும். அதாவது ஒருத்தனுடைய அறிவு அப்படின்றது பார்த்து நம்மளோட எண்ணத்தால் உருவாகுது அப்படின்னு நினச்சாலுமே கூட, ஆனால் அவங்க எப்படியாப்பட்டவங்க கூட சேர்றாங்களோ அதன்படி தான் அவங்களுடைய எண்ணமும் அவர்களுடைய செயல்களுமே இருக்கும் அப்படிங்கிறதா அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு. நம்ம மனசால் நம்மளுக்கே அறிவு வந்துருச்சு, இயற்கையாகவே எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நாம் நல்லவங்களாகவே இருந்தாலும் நம்ம எப்படியாப்பட்டவர்கள் கூட சேர்றோமோ அது மாதிரி தான் நாம்ளும் மாறுவோம். அவங்களோட அறிவு தான் நமக்கும் வந்து சேரும். அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு. மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.